பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அம்மா அம்மா தர்மம் போடுங்கம்மா. நான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு சொன்ன உடனே நீங்களும் இப்படி இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். பிச்சை பாத்திரம் சாங்ஸ் விஷுவல் பார்க்கும்போது இந்த பாட்டு ஃபுல்லாகவே பிச்சைக்காரர்கள் வந்து தட்டோட திரிகிற மாதிரியும் உடல் வந்து சரியில்லாதவங்க வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியும் தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட மைண்ட் எங்கே போகும்னா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பிச்சை பாத்திரம் அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதை ஏந்தி வந்தேன் அப்படிங்கிறது தான் மீனிங்ன்ற மாதிரி நாம நினைப்போம். ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் அது இல்லை. வணக்கம் மக்களை, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா பிச்சை பாத்திரம் சாங்கோட ஆக்சுவல் மீனிங் என்ன, அதில் இருக்க அற்புதமான கருத்துக்கள் என்ன, அதில் இருக்க அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் வந்து எனக்கு இந்த பாட்டை பற்றி தேடும் போது கிடைத்தது. அதையும் வந்து வீடியோட கடைசியில் நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பிச்சை பாத்திரம் இந்த பாட்டு வந்த படம் நான் கடவுள். ஆர்யா நடிச்சிருப்பாரு. பாலாவோட டைரக்ஷன்ல இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டை ஆக்சுவலாக யாரா எழுதுனதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் பழைய காலத்து ஆள். ஞானி, முனிவர் இல்லை சாமியார் அப்படின்னு சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் வந்து அவர் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எழுதின பாட்டை தான் நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் போட்டு பக்காவான ஒரு பாட்டாக வந்து எழுதியிருந்தார். யார் எழுதுனது அப்படின்னா ரமண மகரிஷி அவர்கள். அவர் எழுதின பாடல்களை தான் இளையராஜா ரமண மாலை அப்படிங்கிற பேரில் வந்து இசையமைச்சு வெளியிட்டு இருந்தார். அதுலேருந்து வந்த பாடல் தான் இந்த பிச்சை பாத்திரம். இந்த பாட்டு தொடங்குறதே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த விஷுவல்ஸ்ல வந்து பிச்சைக்காரலாம் பிச்சை கேட்டு இருக்க மாதிரி அப்படிதான் வந்து இந்த பாட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம்னா பிச்சை பாத்திரம், அந்த பிச்சை பாத்திரம் தான் ஏந்தி வந்தேன் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் அது இல்லை. அதுக்கு அடுத்த லைனை நம்ம கேட்டால் மட்டும்தான் அதுக்கான மீனிங் தெரியும். பிண்டம் எனும் எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அர்த்தம் புரியும். நிறைய பேர் நான் கேட்டு அதுக்கு அர்த்தம் வந்து பிச்சை பாத்திரம் அதானே அப்படிதான் கேட்டிருப்பாங்க. இதை 2-3 டைம் லிசன் பண்ணி இதை கேட்டு சொன்னதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் தமிழர்களோட நிலைமை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த பாட்டில் வர பிச்சை பாத்திரம் இந்த பிச்சை பாத்திரம் இல்லை, இதைத்தான் அவர் பிச்சை பாத்திரம்னே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா பிண்டம் எனும், பிண்டம்னா என்னன்னா சேர்த்து வச்ச ஒரு பொருள். நீங்கள் அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. உடல்னு கூட சொல்லுவாங்க. பிண்டம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. பிண்டம்னா சேர்த்து வச்ச பொருள். எதெல்லாம் சேர்த்து வச்ச பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம். எலும்பு, சதை, நரம்பு, உதிரம்னா ரத்தம், இதெல்லாம் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உடம்பு தான் பிச்சை பாத்திரம். இது வந்து தொடக்கத்தில் வர வரிகளோட மீனிங். அடுத்த வரிகள் அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா அப்படின்னு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா இது அம்மாவும் அப்பாவும் தந்த இந்த உடம்பா, இந்த வாழ்க்கையா, இல்ல இது ஆதியின் வல்வினை சூழ்ந்தது, அதாவது பாஸ்ட்ல நடந்த என்னோட கர்மாவோட ரிசல்ட் தான் வந்து இந்த பாடியா, இப்படிப்பட்ட பாடியா, இப்படிப்பட்ட வாழ்க்கையா அப்படின்னு கேட்கறதா இதோட மீனிங். அடுத்த வரியில இம்மையை நான் அறியாததா சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இம்மையை நான் அறியாததா, இம்மைனா வந்து இந்த பிறப்பு, இந்த பிறப்பு வந்து எனக்கு தெரியல, இதை பத்தி எனக்கு அறியல, இந்த பிறப்போட அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட. அது எப்படி சொல்றாங்க பாத்தீங்க, பொம்மையால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அதை ஆட்டு விற்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது யாரு, அவர் தான் காட். அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து, இந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்திருக்க ஒரு பொம்மை மாதிரி நான் இருக்கேன், எல்லாமே பண்றது நீதாண்டா கடவுளே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்க. எப்படி எழுதிருக்காங்க பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல அவர் எழுதிருக்கிறதுலாம். ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. கை கொடு இது கை இல்லையா ஒளியா. ஐயோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த லைக் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கலாம். அடுத்த வரிகளில் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு மீனிங் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். எல்லா செல்வமும் உங்ககிட்ட தான் இருக்குது. செல்வம்னா பணம் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. மற்ற செல்வங்களும் சொல்லுவாங்கள்ல, 16 செல்வங்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. 16 செல்வங்கள்லாம் நிறைய இருக்குது. லைக் குழந்தை செல்வம், இந்த மாதிரி பண செல்வம், அந்த மாதிரி நிறைய செல்வங்கள் இருக்குது. எனக்கு அது லிஸ்ட்டு வரதே போச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி படிச்சதா. ஸோ 16 செல்வங்கள், அந்த செல்வங்களையும் மீன் பண்ணுற மாதிரி தான். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கு, நான் எங்கடா பிச்சைக்கு போகிறது, எங்கே போன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரியாக வந்து எழுதியிருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி தான் அடுத்து வர லைனும். நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், எங்கடா போய் நான் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உண்டிடத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் பாத்திரம் தான் இருக்கு என்கிட்ட வெறும் பாடி மட்டும்தான் இருக்கு, வெறும் பாத்திரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அதோட சூத்திரம், அதோட சீக்ரெட், அதோட ரீசன் வந்து உனக்கு தாண்டா தெரியும், உன்னிடத்தில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகள் ஒரு
ஒரு முறையா இருமுறையா பலமுறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பலமுறை பல பிறப்பெடுக்க வச்ச எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு அப்படிங்கிற மாரியான பல நிலைமைகள வந்து எனக்கு குடுத்துருக்க. பல பிறப்பெடுக்க வச்சு என்ன வந்து அந்த லைஃபே வந்து ரோலர் கோஸ்டர் மாரி போயிட்டுருக்கு. மேல கீழ உயிரோட இருக்கனா இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் பொறந்து செத்து செத்து பொறந்து வந்துட்டுருக்கேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். அதுக்கப்புறம் புது வினையா பழவினையா கணம் கணம் தினம் எனை துடிக்க வைத்தாய். இதுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட பிரசன்ட்ல நான் பண்ண செயல்களோட விளைவா, இல்ல என்னோட பாஸ்ட்ல பழவினைகள் இதுக்கு முன்னாடி பண்ண செயல்களோட விளைவா வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாம, கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். எல்லா நொடியும் எல்லா நாளும் வந்து இதனால நான் தவிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையால அப்படி ஒரு வாழ்க்கையை குடுத்துட்டியே கடவுளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரிகள்ல பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இங்கு பிதற்றுதேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொருளுக்கு அலைந்தும், பொருள்னா என்ன? செல்வம், மணி, இல்ல மற்ற செல்வங்கள், அதையும் கூட சொல்லலாம். பொருளுக்கு அலைந்திடும் இந்த பொருளற்ற வாழ்க்கையும் மீனிங்லெஸ் லைஃப்பும் வந்து என்னை துரத்துதே. எதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே தெரியல. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்னே தெரியாம பொருளே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இப்படி பொருளற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இங்கு பிதற்றுதே. உன்னோட அருளை தேடி இங்க அலைஞ்சிட்டு இருக்க என்னோட மனம் வந்து இப்படி பிதற்றுதேனா என்னோடமோ சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி தன்னோட உடலை பிச்சை பாத்திரம்னு சொல்லி கடவுள் கிட்ட போயிட்டு தன்னோட வாழ்க்கை எவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு, இதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல, கடவுளே ஏதாவது அருள் கொடுப்பா, உன் அருள் தேடி நான் வந்து பிதற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கடவுள் கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. என்னன்னா, அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் எனை அற வனைத்துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னடா கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள்கிட்ட உன் அருள் விழியால் நோக்குவாய், உன்னோட அருள் வழங்குற அந்த கண்ணால என்னை பாரு, என்னோட நிலைமையை பாரு, என்னை பாரு அப்படின்னு கேட்குற மாதிரியும், மலர்பதத்தால் தாங்குவாய், உன்னோட மலர் போன்ற அந்த அழகான பாதத்தால் என்னை தாங்கிக்கோ, நீ வந்து கையால் தாங்க வேணாம், உன்னோட தலையால தோளால் எதையால தாங்க வேணாம், உன்னோட காலால் அந்த பாதத்தால் என்னை வந்து தாங்கிக்கோ அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம, உன் திருக்கரம் என்னை அரவணைத்துணதருள் பெற, அதாவது உன்னுடைய திருக்கரங்கள் என்னை அரவணைத்து உன்னோட அருளை பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முடியும். என்ன மாதிரி சாங்ல எனக்கு இந்த மாதிரி தமிழ்ல வந்து ரொம்பவே அர்த்தமுள்ள பாடல்களா வந்து இருந்தா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து ரொம்பவே ரசிச்சு கேட்பேன். நிறைய பேர்கிட்ட நான் இதோட பாட்டை வந்து நான் நிறைய டைம் கேட்டுட்டு இருப்பேன். என்னடா இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு அதோட மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்னன்னே தெரியாது. என்னதான் நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்ல நிறைய பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் அதோட ஆக்சுவல் மீனிங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல பாடல், ஒரு இறைவனை வந்து வணங்கி இந்த பாடலை வந்து தொடங்கி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இறைவன்னா வந்து எந்த இறைவன், இதில் வந்து காமனாக இறைவன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த கடவுள் அந்த கடவுள் அந்த மாதிரிலாம் எந்த கடவுளும் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. இறைவன் ஒருவன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த பாட்டு வந்து இருக்கும். ஒரு கடவுளை வச்சு நம்ம வந்து இந்த பிச்சை பாத்திரத்தை வச்சு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லைஃபை கொடுத்தியேடா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்பவே வந்து நீங்கள் வந்து அதை கேட்டு பாருங்கள், அமைதியாக கேட்டு பாருங்கள், அப்படி இருக்கும் அதோட ஃபீலிங். அதோட ஒவ்வொரு லிரிக்ஸையும் வந்து கேட்கும்போது அதோட அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கும் போது அதோட முழுமையான அர்த்தத்தை உள்வாங்கி அந்த பாடலை வந்து கேட்கும்போது அதுக்கு நான் வந்து அடிமையாயிட்டேன் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா, இந்த படத்தில் இந்த பாட்டை வைக்கணும் அப்படின்னு பாலா அவர்கள் இளையராஜா கிட்ட போய் கேட்கும்போது இந்த மாதிரி ரமணமாலையில் இருக்க அந்த பிச்சை பாத்திரம்ன்ற பாட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டப்ப இந்த மாதிரி அவர் இசையமைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. பட் ஆக்சுவலி இளையராஜாவுக்கு தெரியாது இந்த மாதிரி பிச்சை பாத்திரம் இந்த விஷுவல்ஸில் வந்து இந்த பாட்டு வரும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கு இந்த பாட்டை, இது வந்து ரமண மகரிஷி எழுதுன பாட்டா, இதை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கோவமாக இல்லாமல் கொஞ்சம் என்னடா பண்ணி வச்சிருக்கேன், ஆடா பாவி இப்படிப்பட்ட பாட்டை இப்படி விஷுவல்ஸ் போட்டிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக கேட்ட மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்துச்சு. இந்த பாட்டை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஓகே, இந்த வீடியோவில் பிச்சை பாத்திரம் இந்த சாங்கோட மீனிங்கை எனக்கு புரிஞ்ச அர்த்தத்தில் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸை பற்றி பேசவும் போகிறோம். அடுத்து என்ன சாங்கை பற்றி பேசலாம், உங்களுக்கு எந்த வரிகள் வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் உள்ள வரிகள் வந்து இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வரிகளையும் வந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. அப்படி இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு அடுத்த வரிகளில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உன் திருக்கரம் எனை அரவணைத்துணதருள் பெற. எப்படி இது ஒரு ரேப்பாவே போகலாம். உன் திருக்கரம் எனை அரவணைத்துணதருள் பெற. அந்த வேர்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து செம்மையா எழுதியிருக்காங்க. அப்போவே வந்து எழுதியிருக்காரு ரமண மகரிஷி அவர்கள்.